ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களும் மற்றும் குஷ்பு அவர்களுடைய ஆம்னி சினிமாஸ் உடைய இணைந்து தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கேங்கர்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை சுந்தர் சி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு, சத்யா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு புதிய லுக் அண்ட் கெட்டப்பில் வைகை புயல் வடிவேல் அவர்கள் இருக்கிறாங்க. அண்ட் படத்தில் முழுக்க முழுக்க நகைச்சுவை தான் இருக்க போகுது, அதுக்கான பஞ்சம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வைகை புயல் மற்றும் சுந்தர் சி அவங்க இணைந்திருக்கக்கூடிய நிறைய பிக்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் ரிலீஸ் அது சோஷியல் மீடியா செம வைரலாக போயிருந்தது. அண்ட் படத்தினுடைய அடுத்த அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் தருவோன்ற மாதிரி படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. மாளவிகா மோகன் இப்போ அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியான யுத்ராவுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டவங்க பிரிட்டி பியூட்டிஃபுல்லான கட் அவுட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஃபோட்டோஸ் உங்களுக்காக. வர தீபாவளிக்கு 2 படம் மோதுறதுக்காக காத்துட்டு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கவின் அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய பிளடி பெகர். இந்த திரைப்படத்தை நெல்சன் திலீப் குமார் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தை சிவபாலன் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய அமரன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2 படமும் தீபாவளிக்கு வரதுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ 2 பேருடைய ரசிகர்களும் பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்ருக்குறாங்க. ஸ்ரேயா சரண் ஃப்ளாரல் பிரிண்டரில் அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. லேர்ன் அண்ட் டெக் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தோனிமா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜெகதீஷன் அவர்கள். படத்துக்கு ஜான்சன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. படம் இந்த வீக்கெண்டு தான் செப்டம்பர் 20 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த தருணத்தில் படத்தினுடைய ஒரு ஸ்னீக் அண்ட் பீக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்குது. மேகா ஆகாஷ்க்கு இப்போ ரீசெண்டாக வெட்டிங் முடிஞ்சது. அண்ட் அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வெட்டிங்கான ஈவெண்ட்ஸில் ஒரு இதில் ரொம்ப பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஷராரா செட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்க லைக்ஸ் குவிச்சிட்ருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இரா என்டர்டெயின்மெண்ட் அவங்களுடைய தயாரிப்பில் இரா சரவணன் அவருடைய டைரக்ஷனில் டைரக்டர் மற்றும் ஆக்டர் சசிகுமார் அவங்களுடைய நடிப்பில் உருவாகி இந்த வீக்கெண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் நந்தன். அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் சசிகுமார் அவர்கள் இருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணி அது இப்போ 1 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்குது. அண்ட் படம் செப்டம்பர் 20 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏன்னா ட்ரைலர்லேயே அவ்வளவு நல்லா இருக்குது. இன்னும் படம் முழுநீள படம் எப்படி இருக்குன்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. மௌனி ராய் இப்போ ரீசெண்டாக நடந்த லண்டன் ஃபேஷன் வீக்கில் கலந்துக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லிட் லாங்கில் ரஃபிள் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கவுனில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்.
ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ராஜமுருகன் டைரக்டர் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் பராரி. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து எழில் பெரியவெடி அவங்க டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. படத்துக்கு ஷான் ரோல்டன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தினில் வந்து பார்த்திங்கன்னா சம்பவான்ற பாடல் லிரிக்கல் வீடியோ வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போது 400K வியூஸை தாண்டி சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. நிம்ரத் காயராவ் அவங்களுடைய ரீசெண்டாக கேஷுவலாக அவங்க எடுத்துக்கிட்ட டெனிம் வித் ஷர்ட்டோட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். நந்தமுரி பாலகிருஷ்ணா அவங்களுடைய தயாரிப்பில் சிவா கொருடலாவுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி செப்டம்பர் 27 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து தேவாரா பார்ட் 1. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜூனியர் NTR மற்றும் ஜான்வி கபூர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. படத்தினுடைய ப்ரமோஷன் ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கக்கூடிய டீம் வந்து இப்போ ரீசெண்டாக சென்னையிலையும் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடத்தியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சென்னையில் தமிழில் பேசி அசத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லா லாங்குவேஜ் மக்களுக்கும் இந்த படம் பிடித்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாதுரி தீக்ஷித் இப்போ அவங்க ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு ஷோவில் கலந்துக்கும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தி ஸ்கர்ட்டோட கேப் டாப்போட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் சக்தி சிதம்பரம் அவங்களுடைய டைரக்ஷனில் பிரபுதேவா அவர்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஜாலியோ ஜிம்கானா. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ 1 மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. விஜய் தேவரகொண்டா இப்போ லாஸ்ட் வீக்கெண்ட் துபாயில் நடந்த சைமாவில் கலந்துக்கும் போது அவர் வந்து பிளாக் சூட்டில் வந்து இருந்தார். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் அதே போல் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.